என்னாச்சு? அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லட்சுமி வெடி டைம் எல்லாம் கையில புடிச்சு வச்சிட்டு இருக்கான் கார்த்தி. பசங்க எல்லாம் அசந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. 1000 வாலா சரத்தை இப்ப கையில புடிச்சு வெடிக்க போறானா. 1000 வாலாவ கையில புடிச்சு வெடிக்க போறாரா? அவன் அவ்வளவு தைரியமா வெடிக்கிறான். நீங்க எப்படி பயப்படுறீங்க? நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். அதுலயும் அவருக்கு நான் இன்னும் பயப்படுவேன். கலவரத்தை அடக்க போனா அவருக்கு அடிபட்டுருமோன்னு பயப்படுவேன். லைட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயப்படுவேன். ஸ்விம்மிங் பூல்ல ஹைட்ல இருந்து டைவ் அடிச்சாருன்னா அவர் முகம் தெரியற வரைக்கும் பயப்படுவேன். எனக்கு அவரை விட்டா வேற யாரு இருக்கா? என்னங்க பயத்துக்கு இப்படி லிஸ்ட் போடுறீங்க? ஏங்க அவன் தொழில் என்ன? பாம்ப ரிமூவ் பண்றது தானே? ஐயோ சொல்லாதீங்க. அத நினைச்சாலே பயம். என்னைக்கு அவர் பாம் டிஃப்யூசர் ஆனாரோ அன்னில இருந்து என் தூக்கமே போயிடுச்சு. இவ்வளவு பயம் வச்சுட்டு இருக்கிற நீங்க அவங்க கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா கார்த்தி இந்த வேலையில சேர்ந்துருக்க மாட்டான் இல்ல? ஏன் சைடே பாக்குறீங்களே, அவருக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? பாம் டிஃப்யூசரா இருக்கிறத பத்தி எவ்வளவு பெருமைப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நான் கிடைக்கலாமா? நான் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்கிறத கிடைக்காமலாவது இருக்கணும் இல்லையா? அதான் என் பயத்தெல்லாம் என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் இதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. என் பயத்தை விட அவர் சந்தோஷம் முக்கியம் இல்லையா?